கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க கோரி திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் கழிவுநீர் லாரிகளின் டயர்களில் காற்றை இறக்கிவிட்டு நூதன முறையில் உரிமையாளர்கள் காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் மகேஷ் வழங்க நாம் கேட்கலாம். மகேஷ், விவரங்கள். நிச்சயமாக ஷாம், கும்மிடிப்பூண்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளில் இருந்து நாள்தோறும் சேகரிக்கப்படும் கழிவு நீரானது சுத்திகரிப்பும் நிலையம் இல்லாததால திறந்த வெளியில கொட்டப்பட்டு வந்தது. இதனால தொடர்ந்து பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் தொடர்ந்து புகார் தெரிவித்து வந்த நிலையில கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைத்து தரக்கோரி பலமுறை கும்மிடிப்பூண்டி கழிவுநீர் லாரி உரிமையாளர் சங்கத்தின் சார்பாக கோரிக்கை வைக்கப்பட்டு வந்தது. போராட்டங்களும் நடத்தப்பட்டு வந்தது. ஆனால் அதிகாரிகள் பல ஆண்டுகளாக கோரிக்கையை நிறைவேற்றாததால பலமுறை கழிவு லாரி உரிமையாளர்கள் சங்கத்தின் சார்பாக அடையாள வேலை நிறுத்தம், ஒரு நாள் வேலை நிறுத்தம் என பல்வேறு வடிவங்களில் போராட்டங்கள் நடத்தி தங்களது எதிர்ப்பு தெரிவித்து வந்தாங்க. ஆனால் திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகம் செவிசாய்க்காததன் எதிரொலியாக கடந்த 3 நாட்களாக கும்மிடிப்பூண்டி கழிவுநீர் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தின் சார்பாக சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில லாரி டயர்களில் இருக்கிற காற்றை பிடுங்கி நூதன முறையில் போராட்டம் நடத்தி வராங்க. இதனால கும்மிடிப்பூண்டி சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளில் கழிவுநீர் தொட்டிகள் நிரம்பி சாலைகளில் வழிந்தோடும் அவல நிலையானது ஏற்பட்டுள்ளது. எனவே குடியிருப்பு பகுதிகளில் சுகாதார சீர்கேடு ஏற்படும் முன்னரே திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க கழிவுநீர் லாரி உரிமையாளர் சங்கத்தின் சார்பாக கோரிக்கை முன்வைக்கப்பட்டு வருகிறது. அதேபோல் சுமார் 60 கிலோமீட்டர் தூரத்தில் திருமழிசை பகுதியில் மட்டுமே கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் உள்ளது குறிப்பிடத்தக்கது. ஷாம், விவரங்களுக்கு நன்றி மகேஷ்.